உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய், அவங்க அம்மாவை தேடி கிளம்பி சீக்கிரம் வந்துருவான். வரட்டுமே. இப்ப நாம என்ன செய்யணும்? அவன் சாதாரண ஆள் கிடையாதுடா. சான்ஸ் கிடைச்சா ஏறி அடிக்கிறவன். நமக்கே தண்ணி கட்டிடுவான்டா அவன். அவனை காலி பண்ண சொல்லி நமக்கு ஆர்டர். அதனால ओम बुद्धि प्रियाय नमः, ओम शांताय नमः, ओम ब्रह्मचारिणे नमः, ओम गजाननाय नमः, ओम त्वयि मात्रेयाय नमः. वर्रटा. ओम मुनिसुद्धाय नमः, ओम भक्त विघ्न विनाशकाय नमः, ओम एकदंताय नमः, ओम चतुर्बाहवे नमः, ओम चतुराय नमः, ओम शक्ति संविधाय नमः, ओम लंबोदराय नमः, ओम शूर्पकर्णाय नमः, ओम हरये नमः, ओम ब्रह्म विदितमाय नमः, ओम कालाय नमः, ओम ग्रहपतये नमः, ओम कामिने नमः, ओम सोम सूर्याग्नि ஐயோ மாமா அத்தை வராங்க. ओम आसांसधराय नमः, ओम चंडाय नमः, ओम गुणानीधाय नमः. அத்தை என்னங்க ரெண்டு பேரும் திருத்திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ராஜா எங்க? சீக்கிரம் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, நேரம் ஆகுது இல்ல? இல்லம்மா, அவரு ஃப்ரெஷ் அப் ஆகி வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. அவரு ட்ரெஸ் மாத்திட்டு உடனே வந்துடுவாரு. நீ மேடைக்கு போமா. இது பாருங்க, பொண்ணு மேடைக்கு வந்தாச்சு. சீக்கிரம் ராஜாவை கூட்டிட்டு வாங்க. ஓகே அத்தை. அத்தை நாங்க வாசல்ல வெயிட் பண்ணி கூட்டிட்டு வரோம். கவலையே படாதீங்க. நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடியே வந்துடுறோம். மாமா அத்தை போய் டென்ஷன் ஆகி பேசிட்டு போறாங்க. அவங்களை எப்படி மாமா சமாளிக்க போறோம்? அதான் மாப்பிள்ள எனக்கும் புரியல. போன மாப்பிள்ள டயத்துக்கு வரலன்னா அவன் நம்ம 2 பேரும் தானே போட்டு காய்ச்சி எடுப்பா. ஆமா மாமா. ओम समाहिदाय नमः, ओम आश्रिताय नमः, ओम श्रीकराय नमः, ओम सौम्याय नमः. நீங்க ரெண்டு பேரும் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? ரேவதி அங்க மனமேடையில உட்கார்ந்துகிட்டு இருக்கா. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? வாசல்ல நின்னு பராக்க பாக்குறதுக்கு அவங்களை அனுப்பிச்ச? ராஜா போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. இல்லம்மா, சொல்லுங்க மாப்பிள்ள. வந்துடும் அத்தை, கூட்டிட்டு வந்துடும் அத்தை. அதத்தானே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட கேட்கறதுக்கு நானே போய் பாக்குறேன். தள்ளுங்க. அத்தை ஈஸ்வரி, அத்தை, நான் சொல்றேன் ஈஸ்வரி, கேளுங்க வேணாம். அத்தை. ராஜா என்னங்க? ராஜா எங்க? ரெண்டு பேரும் ஏன் முழிக்கிறீங்க? என்ன விஷயம்னு பட்டுன்னு சொல்லுங்க. அது வந்து அத்தை விஷயத்த சொல்லிடுறம்மா. ராஜா அம்மாவை யாரோ ரவுடிங்க கடத்தி வச்சுக்கிட்டு நீ உடனே வரலன்னா அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு மிரட்டிருக்காங்க. அவங்க அம்மா உயிரை காப்பாத்துறதுக்காக ராஜா போயிருக்காருமா. இதை ஏன் என்கிட்ட சொல்லல? இல்லத்த, சொன்னா நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆவீங்க. அதான் முடிஞ்ச அளவுக்கு சமாளிங்க. டக்குன்னு போய் டக்குன்னு வந்துடுறேன்னு சொல்லிருக்காப்ல. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லல. மன்னிச்சிருக்கத்த. ராஜா உடனே வந்துடுன்னு சொல்லிட்டு போயிருக்காருமா. ஆமாத்த, ராஜா சீக்கிரமே வந்துருவாப்ல. கவலையப்படாதீங்க, வந்துருவாப்ல. இதெல்லாம் யாரோட வேலை? இதுக்கெல்லாம் யார் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்களை என்ன செய்யணுமோ செஞ்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துரும். இந்த சாமுண்டீஸ்வரி கிட்டே விளையாடுறாங்களா? என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அத்தை மேடம், என்ன மேடம் கூப்பிட்டீங்களா? ஏய், மரியாதையா உண்மையை சொல்லு. மாப்பிள்ள ராஜாவோட அம்மாவை கடத்திட்டு போய் எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? என்ன மேடம் நீங்க பாட்டு திடீர்னு கூப்பிட்டு டிரைவர் அம்மாவை கடத்தினியான்னு மிரட்டுறீங்க? அந்த டிரைவரையே உங்க வீட்டுல வச்சுதான் எனக்கு தெரியும். அவன் அம்மாவெல்லாம் நான் பார்த்தது கூட இல்ல. அப்புறம் எப்படி மேடம் நான் கடத்த முடியும்? நானே மகேஷ் எங்க போனான்னு தெரியாம வருத்தத்துல இருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாது மேடம். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஏய், நடிக்காதடி. நீ எவ்வளவு பெரிய கைகாரின்னு எனக்கு நல்லா தெரியும். உன் குழந்தை எங்கேயோ ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சதும் நான் என் டிரைவரை மாப்பிள்ளை ஆக்குனது உனக்கு பிடிக்கல. அதனால இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு ராஜாவோட அம்மாவை கடத்தி வச்சிருக்கேன். ஐயோ மேடம், சத்தியமா நான் கடத்தல. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மகேஷ் கிடைச்சா போதும்னு நான் அந்த சாமியை வேண்டிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிட்டு இருக்கேன் மேடம். என் நிலைமை புரியாம என் மேல அபாண்டமா குற்றம் சுமத்துறீங்களே. ஏய், நடிக்காதரி. இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்ல உன்னை என் துப்பாக்கியில சுட்டு கொல்லவா? மேடம் அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க மேடம்.
எனக்கு எதுவும் தெரியாது மேடம். நான் மண்டபத்தை விட்டு எங்கேயுமே போகல. இங்கே தான் இருக்கு. நான் எப்படி அவங்களை கடத்த முடியும்? அதோட உங்களை எல்லாம் எதிர்த்துக்கிட்டு என்னால இப்படி எல்லாம் பண்ண முடியாது மேடம். ப்ளீஸ் நம்புங்க. ப்ளீஸ் மேடம். இப்போ நான் உன்னை நம்பி சும்மா விடுறேன். பின்னாடி இதுல நீ சம்பந்தப்பட்டிருக்கேன்னு மட்டும் தெரிஞ்சது, அந்த நிமிஷமே உன் கதையை முடிச்சிருவேன். இல்ல மேடம். ஐயோ போ. ஹலோ டேய், அங்க என்னடா நடக்குது? அந்த டிரைவர் வந்துட்டானா? அண்ணே இன்னும் வரலண்ணே, அவனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்ததும் போட்டு தள்ளுங்கடா. கொஞ்சம் அசந்தாலும் அவன் உங்களை துவம்சம் பண்ணிட்டு அவங்க அம்மாவை காப்பாத்தி கூட்டு போயிடுவான். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோண்ணே, நீங்க கவலைப்படாம இருங்கண்ணே. சரி, காரியத்தை முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. சரிங்கண்ணே. அம்மா, தாயே, செல்லியம்மா, என் பையனை இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துமா. போ போ போ, தாலி கட்டில போறா, சீக்கிரம் போ. ஓம் பிரகிருத்தே நமஹ. அம்மா, நாடி யாருது? மாப்பிள்ளை வர சொல்லுங்க. மாப்பிள்ளை ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்காரு, கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சரிங்கம்மா. நீங்க பூஜை பண்ணுங்க. ஓம் விக்ருத்தே நமஹ. ஓம் வித்யாயே நமஹ. அம்மா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.